ஓம் சாந்தி. 23/9/2025 காலை முரளி. பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, ஒவ்வொரு விஷயத்திலும் யோக பலத்தின் மூலமாக காரியம் செய்யுங்கள். பாபாவிடம் எதையுமே கேட்க வேண்டும் என்ற விஷயம் இல்லை. நீங்கள் ஈஸ்வரிய குழந்தைகளாவீர்கள். ஆகையினால் எந்த ஒரு அசுர காரியத்தையும் செய்யாதீர்கள். கேள்வி: உங்களுடைய இந்த யோக பலத்தின் அற்புதம் என்ன? பதில்: உங்களுடைய அனைத்து கர்மேந்திரியங்களையும் வசப்படுத்தக்கூடிய யோக பலம் இதுவாகும். யோக பலம் இல்லாமல் நீங்கள் தூய்மையாக, அதாவது பாவனமாக மாற முடியாது. யோக பலத்தின் மூலமாகத்தான் முழு உலகமும் தூய்மையாக மாறுகிறது. ஆகையினால் தூய்மையாக மாறுவதற்காக, உணவை சுத்தமாக மாற்றிக்கொள்வதற்காக நினைவு யாத்திரையில் இருங்கள். யுக்தியுடன் செயல்படுங்கள். பணிவோடு உங்களுடைய விவகாரத்தை செய்யுங்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். ஆன்மீக தந்தை ஸ்வர்க்கம், அதாவது புதிய உலகத்தின் ஸ்தாபனை எப்படி செய்கிறார் என்பது உலகத்தில் வேறு யாருக்கும் தெரியாது. நீங்கள் தந்தையிடம் எந்த ஒரு விதமான வேண்டுதலையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. தந்தை அனைத்தையும் புரிய வைக்கிறார். தந்தை கூறுகிறார், ஒவ்வொரு விஷயத்திலும் யோக பலத்தின் மூலமாக செய்யுங்கள். நினைவு யாத்திரையின் மூலமாக செயல்படுங்கள். மேலும் எங்கே சென்றாலும் முக்கியமான விஷயம் தந்தையை அவசியம் நினைவு செய்யுங்கள் என்று. மற்றும் வேறு எந்த ஒரு அசுர செயலும் செய்யக்கூடாது. குழந்தைகளே, ஸ்வர்க்கத்துக்கு எஜமானர்களாக மாற வேண்டும் என்ற படிப்பினையை தந்தை கூறுகிறார். அரசாட்சியில் பொசிஷன் இருக்கும் அல்லவா, அதாவது பதவி இருக்கும் அல்லவா. ஒவ்வொருவருடைய முயற்சிக்கேற்றாற் போல பதவியானது கிடைக்கிறது. முயற்சியானது குழந்தைகள் செய்ய வேண்டும் மற்றும் பலனையும் குழந்தைகள்தான் அடைகிறார்கள். முயற்சி செய்விப்பதற்காக தந்தை வருகிறார். தந்தை எப்போது வருவார், வந்து என்ன செய்வார், எங்கே அழைத்து செல்வார் என்பது உங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் இருந்தது. நாடகத்தினுடைய திட்டத்தின்படி நீங்கள் கீழே விழுந்திருக்கிறீர்கள் என்பதை தந்தை புரிய வைக்கிறார். உயர்ந்த உச்சி குடுமையிலிருந்து ஒரேடியாக கீழே விழுந்து விட்டீர்கள் என்று கூறுகிறார். இப்போது இந்த விஷயத்தை நாம் உணர்கிறோம் அல்லவா? கடந்த பிறவிகளில் நாம் என்னென்னலாம் செய்தோம் என்பது மனிதர்களுக்கு என்ன தெரியும்? இப்போது நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள், பாவத்தை தான் செய்தோம். உண்மையிலேயே புண்ணிய ஆத்மா ஒருவரும் கிடையாது. அனைவரும் பாவாத்மாக்கள். புண்ணியம் செய்தால் புண்ணிய ஆத்மாவாக மாற முடியும். புண்ணிய ஆத்மாக்கள் சத்யுகத்தில்தான் இருப்பார்கள். இந்த தந்தை மிகவும் அன்பானவர். அவருக்குத்தான் கூறப்படுகிறது, உயிரோடு இருந்தபடியே அர்ப்பணமாக வேண்டும் என்று. ஏனென்றால் கணவனுக்கெல்லாம் கணவனாக, தந்தைக்கும் தந்தையாக, அனைவரையும் விட உயர்ந்தவராக இருக்கிறார். குழந்தைகளை இப்போது தந்தை விழிப்படைய வைக்கிறார். ஸ்வர்க்கத்துக்கு எஜமானர்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஆனால் எவ்வளவு எளிமையாக இந்த பாபா இருக்கிறார். ஆரம்பத்தில் குழந்தைகள் நோய்வாய்ப்படும் போது பாபா அவரே சேவை செய்தார். அகங்காரம் எதுவும் கிடையாது. பாப்தாதா உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். எப்படிப்பட்ட செயலை நான் இவர் மூலமாக செய்விப்பேன் அல்லது செய்வேன் என்பதை கூறுகிறார். இருவரும் ஒன்றாக இருக்கிறார்கள் அல்லவா, அதை பற்றி தெரியவே முடியாது. அதாவது பாபா என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாப்தாதா 2 பேரும் உயர்ந்தவங்க. சிவ் பாபா பிரம்மா பாபா மூலமாக செய்ய வைக்கிறாரு, அவரும் செய்யறாரு. 2 பேரும் ஒருத்தருக்குள்ளேயே இருக்காங்க இல்லையா, அப்ப அதை பத்தி நிறைய தெரியவும் தெரியாது. தந்தை என்ன செய்கிறார், தாதா என்ன செய்கிறார், இதெல்லாம் பாபா என்ன பண்றாங்க, இந்த பிரம்மா பாபா என்ன பண்றாங்க, இதெல்லாம் புரிய வைக்கிறாரு. கர்மம், அகர்மம், விகர்மத்தினுடைய நிலைகளை தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே,
இந்த செயலை செய்யாதீர்கள். இருந்தாலும் கூட தலைகீழான செயல் செய்து விடுகிறார்கள். தலைகீழான செயலுக்குத்தான் செய்ய வேண்டாம் என்று கூறுவார்கள் அல்லவா? ஆனால் மாயை மிகவும் வலிமையானது. மறந்து போய் கூட தந்தையை மறக்கக்கூடாது. என்ன ஆனாலும் சரி, அடித்தாலும் உதைத்தாலும் சரி, இவ்வாறு தந்தை கூறுவது கிடையாது. ஆனாலும் எக்ஸ்ட்ரீம், அதாவது ரொம்ப அதிகபட்சம் பாபா அதை பத்தி சொல்றாரு. அடிக்கிறது அப்படின்னு அடிக்கிறது கிடையாது. பாடலும் இருக்கிறது அல்லவா? உங்களுடைய வாசலை ஒருபோதும் விடமாட்டோம் என்று. என்ன கூறினாலும் சரி, வெளியே செல்ல சொன்னாலும் சரி, புத்தி என்ன சொல்கிறது? எங்கே செல்வேன் என்று. அதாவது பாபா நமக்கு புரிய வைக்கிறார். பாபா என்ன சொன்னாலும் சரி, வெளியில போன்னு சொன்னாலும் சரி, புத்தி என்ன சொல்லுது ஆழத்துல? நான் எங்கே போவேன் பாபா உங்களை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு. தந்தை அரசாட்சி கொடுக்கிறார். பிறகு அது மீண்டும் கிடைக்குமா என்ன? அடுத்த ஜென்மத்தில் கிடைக்காதல்லவா? பாபா போலீஸ்காரங்களுக்கு சொல்றாரு அடுத்து, உங்களுடைய போலீஸ் வேலையும் கூட செய்யுங்கள், இல்லை என்றால் டிஸ்மிஸ் செய்து விடுவார்கள், அதாவது பதவி நீக்கம் செய்து விடுவார்கள். உங்களுடைய செயலை செய்துதான் ஆக வேண்டும். கண்கள் காமியுங்கள், அதாவது கண்ணு காட்டுங்க அப்படிங்கிறார் பாபா. எவ்வளவு முடியுமோ அன்போடு செயல்படுங்கள். இல்லை என்றால் யுக்தியோடு உங்களுடைய கண்களை காட்டுங்கள், கைகளை செலுத்தாதீர்கள். அதாவது எவ்வளவு முடியுமோ கண்ணால நீங்க அவங்களுக்கு சைகை கொடுங்க, அதிகமா அடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி பாபா புரிய வைக்கிறார். தந்தை புரிய வைக்கிறார், அபலைகளாகிய உங்கள் மீது எவ்வளவு கொடுமைகள் நடக்கிறது, பொறுத்து கொள்ள வேண்டி இருக்கிறது அல்லவா? மிகவும் பணிவோடு செல்ல வேண்டும். நீங்கள் அன்போடு பணிவோடு பேச வேண்டும். கோபம் காட்டினாலும் கூட நீங்கள் மலர்களின் மழையை பொழிய வேண்டும். யோக பலம் இல்லாமல் எந்த ஒரு கர்மேந்திரியத்தையும் நீங்கள் வசப்படுத்த முடியாது. யோக பலத்தின் அற்புதம்தான் இது. அப்போதுதான் பேரானது வெளிப்படும், பிரபலமாகும். வெளியிலிருந்து இங்கே யோகா கற்றுக்கொள்ளதான் வருகிறார்கள். தந்தை கூறுகிறார், குழந்தைகளே, உங்களுடைய சுய தர்மமே அமைதியாகும். இந்த உடல் மூலமாக நீங்கள் செயல்கள் செய்கிறீர்கள். எதுவரையிலும் இந்த உடலை தாரணை செய்யவில்லையோ அதுவரையிலும் ஆத்மா அமைதியாக இருக்கிறது. பிறகு எங்கேயாவது சென்று பிரவேசம் செய்து விடுகிறது. இங்கேயோ ஒரு சிலருக்கு சூக்ஷ்ம சரீரத்தில் ஏமாற்றத்தை அடைகிறார்கள். அல்லது அந்த நிழலினுடைய உடல் இருக்கிறது, அது சிலருடையது துன்பம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது, சிலருடையது நல்லதாக இருக்கிறது. இங்கேயும் கூட சில மனிதர்களுடையது பிறருக்கு துன்பம் கொடுக்கிறது, சிலருடையது மிகவும் துன்பம் கொடுக்கிறது. சிலர் சாதுவாக மகாத்மாக்களை போல இருக்கிறார்கள். பாபா புரிய வைக்கிறாங்க, அந்த நிழல் போல இருக்கக்கூடிய சரீரம், இந்த சூக்ஷ்ம சரீரத்தின் மூலமாக சிலர் மற்றவங்களுக்கு துக்கத்தையும் கொடுக்குறாங்க, சிலர் நல்லவங்களாகவும் இருப்பாங்க. அதை பத்தியும் பாபா புரிய வைக்கிறார். யோக பலத்தின் மூலமாக நீங்கள் உலகத்தை தூய்மையாக மாற்றுகிறீர்கள் என்றால், யோக பலத்தின் மூலமாக உணவை சுத்தமாக்க முடியாதா என்ன என்று தந்தை புரிய வைக்கிறார். நல்லது, நீங்கள் அப்படி ஆகியிருக்கிறீர்கள். பிறகு நீங்கள் மற்றவரை தனக்கு சமமாக மாற்றுகிறீர்கள். இப்போது நீங்கள் குழந்தைகள் புரிந்து கொள்கிறீர்கள், தந்தை வந்திருக்கிறார் சொர்க்கத்தினுடைய அரசாட்சியை மீண்டும் கொடுப்பதற்காக. அதை நீங்கள் ஒருபோதும் மறுக்க கூடாது. உலகத்தினுடைய அரசாட்சியை மறுத்தீர்கள் என்றால், அதாவது ரெஃப்யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, அவ்வளவுதான், முடிந்து விட்டது. பிறகு நீங்கள் ரெஃப்யூஸ், அதாவது குப்பை தொட்டியில் தான் சென்று விழுவீர்கள். ஏனென்றால் இந்த முழு உலகமும் குப்பை தொட்டியாக இருக்கிறது. ரெஃப்யூஸ் என்று தானே கூற முடியும். பாபா சொல்றாங்க, இந்த முழு உலகத்திலும் குப்பை தான் இருக்கு. அப்ப நீங்க பாபா கொடுக்கக்கூடிய அரசாட்சிய வேண்டாம் அப்படின்னு நீங்க மறுத்தீங்க அப்படின்னா எங்க போய் விழுவீங்க? அந்த பழைய உலகம் குப்பையில தான் விழுவீங்க இல்லையா? அத பாபா புரிய வைக்கிறார். நாம் உலகத்துக்கே எஜமானர்களாக மாறுகிறோம் என்பதை நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். அனைத்து நடிகர்களுக்கும் தனக்கே உரிய கதாபாத்திரம் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஒருவருடைய நடிப்பு
மற்றவரோடு சேராது. பிறகு நீங்கள் இதே பெயர் ரூபத்தில் இதே நேரத்தில் தந்தையிடமிருந்து ஆஸ்தியை அடைய முயற்சி செய்வீர்கள். எவ்வளவு அளவற்ற வருமானமாக இருக்கிறது! கொஞ்சம் ஞானத்தை கேட்டால் கூட சொர்க்கத்தில் வந்து விடுவீர்கள் என்று பாபா கூறுகிறார். ஆனால் ஒவ்வொரு மனிதனும் உயர்ந்தவர்களாக மாறுவதற்காகவே முயற்சி செய்கிறார்கள் அல்லவா? எனவே முயற்சிதான் முதலானதாகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம், அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், எவ்வாறு தந்தை குழந்தைகளுக்கு சேவை செய்கிறாரோ, எந்த அகங்காரமும் இல்லையோ, அவ்வாறு தந்தையை பின்பற்ற வேண்டும். தந்தையினுடைய ஸ்ரீமத் படி நடந்து உலகத்தினுடைய அரசாட்சியை அடைய வேண்டும், மறுக்கக்கூடாது. செகண்ட் பாயிண்ட், அனைவரையும் விட உயர்ந்த அன்பான தந்தைக்கெல்லாம் தந்தையாக பதிகளுக்கெல்லாம் பதியாக இருக்கக்கூடியவர் மீது உயிரோடு வாழ்ந்து கொண்டே அர்ப்பணமாக வேண்டும். ஞான சிதையில் அமர வேண்டும். ஒருபோதும் தவறுதலாக கூட பாபாவை மறந்து தலைகீழான காரியத்தை செய்யக்கூடாது. வரதானம். குஷிகளின் குறையாத கஜானாக்களில் நிரம்பி இருக்கக்கூடிய சதா கவலையற்ற சக்கரவர்த்தி ஆகுக. குஷிகளின் கடல் மூலமாக தினமும் குஷியின் குறையாத கஜானா கிடைக்கிறது. ஆகையினால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் குஷி காணாமல் போய்விடக் கூடாது. எந்த ஒரு விஷயத்திற்கும் கவலை ஏற்பட முடியாது. என்னுடைய சொத்து என்னாகுமோ, குடும்பம் என்னாகுமோ என்ற கவலை இருக்க முடியாது. பரிவர்த்தனைதான் ஆகும் அல்லவா? பழைய உலகத்தில் எவ்வளவுதான் உயர்ந்ததாக இருந்தாலும் ஆனால் அனைத்தும் பழையதுதானே. ஆகையினால் கவலையற்றவர்களாக மாறிவிட்டீர்கள். எது நடக்குமோ நன்றாகவே நடக்கும். பிராமணர்களை பொறுத்தவரை அனைத்தும் நல்லதுதான், எதுவும் தீயது கிடையாது. உங்களிடம் எப்பேற்பட்ட அரசாட்சி இருக்கிறது என்றால் அதை யாருமே பறிக்க முடியாது. ஸ்லோகன். இந்த உலகத்தை ஒரு அலௌகீக விளையாட்டு மற்றும் சூழ்நிலைகளை பொம்மைகள் என்று ஏற்றுக்கொண்டு நடந்தீர்கள் என்றால் ஒருபோதும் நிராசை அடைய மாட்டீர்கள். இன்றைய அவ்வியக்த சமிகை. இப்போது எஞ்சி இருக்கக்கூடிய முயற்சி ஜுவாலா ரூபத்தினுடையது. இதுவே லாஸ்ட் சோ ஃபாஸ்ட் முயற்சியாகும். பாண்டவர்களின் காரணமாகத்தான் யாதவர்கள் நின்று போய்விட்டார்கள். பாண்டவர்களின் உயர்ந்த பெருமை, ஆன்மீக பெருமையின் மனநிலை யாதவர்களினுடைய குழப்பமான சூழ்நிலையை முடிவு கட்டும். எனவே உங்களுடைய பெருமை மூலமாக குழப்பத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு அமைதி மற்றும் நிம்மதியின் வரதானத்தை கொடுங்கள். ஜுவாலா சுரூபம் என்றால் லைட் ஹவுஸ் மற்றும் மைட் ஹவுஸ் ஸ்திதியை புரிந்து கொண்டு இந்த முயற்சியில் நிலைத்திருங்கள். ஓம் சாந்தி. சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே. கார்மேகமே எங்கள் வான் மீதிலே, கார்மேகமே எங்கள் வான் மீதிலே, ஞான துளியாக பனியாக விழுகின்றதே, ஞான துளியாக பனியாக விழுகின்றதே. சதா குஷி என்றோ
நேற்றோடு மறந்தோம் எங்கள் சோகத்தை, இன்றோ நாங்கள் உங்கள் மடியிலே. நேற்றோடு மறந்தோம் எங்கள் சோகத்தை, இன்றோ நாங்கள் உங்கள் மடியிலே. ஆயிரம் கனவுகளை கண்களிலே, ஆயிரம் கனவுகளை கண்களிலே ஏந்தியே நாங்கள் ஆடிடுவோம். சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே. சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே. கார்மேகமே எங்கள் வான் மீதிலே, கார்மேகமே எங்கள் வான் மீதிலே, ஞான துளியாக பனியாக விழுகின்றது, ஞான துளியாக பனியாக விழுகின்றது. சதா குஷி